welcome back to my channel. ஆமா, எல்லாரும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த பார்சலை பிரிக்க போறோம். அதை தான் பார்க்க போறோம். ஃபைனலி எங்க அம்மா இந்தியால இருந்து வந்துட்டாங்க. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமே டே கேர் எங்கேயும் அவனை விடவே தேவையில்ல. டே கேர்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. பட் ஸ்டில் நமக்கு டெய்லி அவனை விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெய்லி ஏமாத்திட்டு போனோம், அதுவும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இப்பதான் நிம்மதியா இருக்கு. நம்ம என்ன டைமுக்கு என்ன சாப்பிட்டானா தூங்கினானா அப்படின்னு கேட்கவே வேணாம், அவங்களே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம டாபிக் டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்சலை பிரிக்கலாம் வாங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ரொம்ப பெரிய திங்ஸ் எல்லாம் கொண்டு வரல இந்த வாட்டி. அம்மா தனியா வந்ததுனால கொஞ்சமா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சமா பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல என்னமோ இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இது அதோட இது ஆதுக்கு வாங்கிட்டு வந்த ஷூ. இது பாத்தீங்கன்னா அவனுக்கு பிரசன்ட் அவங்க அத்தை மாமா வாங்கி கொடுத்தது. இது எங்க அம்மா ஈஸி இண்டிகார்டை இங்க கிடைக்காத மாதிரி அங்க இருந்து அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட க்ளாத்ஸ். இது அப்பாவோட போட்டோ. எங்க அப்பா ஆக்சுவலா இங்க அவங்க நெக்ஸ்ட் டைம் கப்புலா வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில போட்டோ வர வந்திருக்கு. நெக்ஸ்ட் முருங்கைக்காய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன ஐட்டம்னு தெரியல. இது குக்கர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இது அங்க வேஸ்டா தான் இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா பூண்டு. இங்க நமக்கு பூண்டு நல்லா பெருசா இருக்கு. ஸோ இது சின்ன சின்ன பூண்டு, நாட்டு பூண்டு நல்லா இருக்கும் இல்லையா, அதனால அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது விளக்கு திரிப்பா, விளக்குல போடுறதுக்கு திரி. பிளஸ் வாட் இஸ் திஸ்? இது ஃபுல்லா ஆயில். இதுல பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கு, அப்புறம் விளக்குல போடுற எண்ணெயும் இருக்கு. நம்ம கிட்ட ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த கடல் எண்ணெயும் வீட்லயே இருக்கிறதுனால இந்த வாட்டி 2 லிட்டர் நல்லெண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த ஊர்ல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணி இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதனால இதை வாங்கியிருக்கோம். இங்க இல்லாத காஃபி பவுடரான்னு தெரியல, இங்க இருக்கிறதா சூப்பராகவே இருக்கும். ஆனா இது ஒருத்தவங்க கேட்டாங்க, அதனால அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்மால் பேக்கெட்ஸ் தான் வேணும்னு சொன்னாங்க. ஏன்னா ஈஸியா இருக்குமா கட் பண்ணி அப்படியே போட்டு குடிக்கிறதுக்கு. அதனால இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா குங்குமம். இது சாம்பிராணி பக்தி. இது ஆதுவோட பால். எஸ், இதாவது அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, மிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இது நூல், பூக்கட்டுற நூல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிஷ் வாஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த சாமான் தேய்க்கிறது எங்க அம்மாக்கு இங்க இருக்கிறது பிடிக்கவே இல்லையா, அதனால அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் இருக்கு. ஏன்னா என்கிட்ட இருக்கு, பட் இது கொஞ்சம்
கொஞ்சம் இந்த சைஸ்ல அவங்க வேணும்னு கேட்டதுனால இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸும் வந்துட்டு ஒரு ஸோ லைக் இந்த ஷேப்ல இந்த மாதிரி ஒரு 4-5 டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டபரா செட் லைக் குட்டி குட்டியா கிண்ணம், இதெல்லாம் வந்து இந்த குழம்புலாம் ஊற்றி வைக்கிறதுக்காக. இந்த மாதிரி கிண்ணம் பிளஸ் பாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டுகள் ஃப்ரம் காமாட்சி அம்மா வேலை. இது என்ன சபீனா, இது பாத்தீங்கன்னா வந்துட்டு மிளகா பொடி. எப்பவுமே வந்து ஊர்ல இருந்தா மிளகா பொடி எடுத்துட்டு வருவோம். இது ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இது ஒரு 3.5 kg இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா எப்ப எங்க அம்மா ஊருக்கு போறாங்களோ அப்பதான் நமக்கு மிளகா பொடி. இது எல்லாமே வந்துட்டு ஊதுவத்தி, மஞ்சத்தூள், இதுவும் ஊதுவத்தி. இது வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து நம்ம ஆர்டர் பண்ற நம்ம வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வந்துட்டு மில்க் டிராப்ஸ், வில்வா மில்க் டிராப்ஸ். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஃபாக்ஸ் ஸ்டைல் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் லோஷன். இது வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் சன்ஸ்கிரீன் லோஷன். இதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு வில்வாவோட மில்க் ட்ராப்ஸ். ப்ளஸ் அது கூட வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்டரிலாம் கிடையாது. இதோட வில்வாவோட மாய்ஸ்சரைசர். இதுவுமே வந்து நல்லா இருக்கு. இதுவுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் யாருக்காவது வேணும்னா. இதுவும் செம்மையா இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா வேர்க்கடலை உரிச்சே கொண்டு வந்துருக்காங்க. உரிச்சே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுவுமே வந்து சாம்பிராணி வத்தி தான். இது வந்து ஐ திங்க் புளி. ஆல்ரெடி நிறைய புளி இருக்கிறதுனால கொஞ்சமா எடுத்துட்டு வர சொன்னாங்க. கொஞ்சோண்டு புளி. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு மண் சட்டி. நான் வந்து ரொம்ப வருஷமா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை. இங்க பார்த்தேன், சரி அங்க இருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா உடஞ்சிடும் சொல்லிட்டே இருந்தாங்க. ஃபைனலா வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி நீ இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து இண்டஸ் வேலில இருந்து ஆர்டர் பண்ண அயன் கேஸ்டிங் தோசா தவா. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல வந்துட்டு ப்ரமோஷன்லாம் இல்லை, இது எனக்காக வாங்கினது. ப்ரமோஷன்லாம் கிடையாது. இது எப்படி இருக்குன்னு வந்துட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா இது வந்துட்டு போடுறேன். கண்டிப்பா நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி வந்துட்டு ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. இங்க வந்து வீட்டுல வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சுகர் கட்ல இருக்காராமா, அதனால சாப்பிட மாட்டேனாரு. நான் வந்துட்டு நான் மட்டும் வந்து ஃபைனலா இது வந்து சாம்க்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை வந்துட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ அதனால இந்த வாட்டி ஒரு வாட்டியாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட், எப்படி இருக்குப்பா? ஜாலியா இருக்குமே. சரி, எனக்கு நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன். இது நம்ம சாப்பிடுவோம். இது ஒரு குலாப் ஜாமுன். பிளஸ் லட்டு இன்னொரு பாக்ஸும் இருக்கு. நாங்க வந்து ஸ்வீட் சாப்பிடாததுனால நிறைய இந்த வாட்டி வாங்கிட்டு வரல. இல்லைன்னா வந்துட்டு எப்பவுமே நான் ரொம்ப நிறைய வாங்கிட்டு வருவோம். ஸோ இதுலேயே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவோம். கொடுத்து பேலன்ஸ் தான் சாப்பிடுவோம். தான் இதோட இந்த விளாக் முடிஞ்சிச்சு. ரொம்ப டிசாஸ்டரான விளாக்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்ன விளாக் ஒழுங்காகவே எடுக்கவே விடல. ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அகேன் இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம்.